சற்று முன் கிடைக்கப்பெற்ற மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகியிருக்கு. அதாவது சட்டசபையில் வெடித்த பிரச்சனை, ஸ்டாலின் பரபரப்பு. சட்டசபை கூட்டத்தின் 3வது நாள் தொடங்கியிருக்க நிலையில் கிட்னிகள் ஜாக்கிரதை என்று சட்டையில் ஸ்டிக்கர் அணிந்து அதிமுக எம்எல்ஏக்கள் வந்திருக்கிறாங்க. இதனால் இன்றைய நாளில் கிட்னி திருட்டு விவகாரம் தொடர்பாக அதிமுக கேள்வி எழுப்ப திட்டமிட்டிருக்கிறதா தெரியுது. நாமக்கல் மாவட்டம் குமாரபாளையம், பள்ளிப்பாளையம் பகுதிகளில் வசிக்கும் ஏழை எளிய விசைத்தறி தொழிலாளர்கள் குறித்து கிட்னி திருட்டு நடைபெறுவதா குற்றச்சாட்டு எழுந்தது. விசைத்தறி தொழிலாளர்களின் ஏழ்மையை பயன்படுத்தி கிட்னியை பறிப்பதா எதிர்க்கட்சிகள் குற்றம் சாட்டின. இது தொடர்பாக அதிமுக, பாஜக, தவேக உட்பட கட்சிகள் தொடர்ச்சியான கேள்விகளை எழுப்பி வந்தாங்க. இதையடுத்து கிட்னி திருட்டு விவகாரத்தை விசாரிக்க உயர்நீதிமன்றம் சிறப்பு விசாரணை குழு அமைச்சது. இதனை எதிர்த்து தமிழக அரசு சார்பாக உச்சநீதிமன்றத்தில் முறையீடு செய்யப்பட்டது. ஆனால் உச்சநீதிமன்றம் இந்த வழக்கில் தலையிட முடியாது என்றும் சிறப்பு குழு விசாரணைக்கு தடையில்லை என்றும் உத்தரவிட்டது. ஆனால் இதுவரை சிறப்பு விசாரணை குழுவின் விசாரணை ஆரம்ப கட்டத்திலே இருக்குது. கரூர் விவகாரத்தில் தமிழக அரசு காட்டிய வேகம் கிட்னி திருட்டு விவகாரத்தில் காட்டாதது ஏன் என்று எதிர்க்கட்சிகள் கேள்வி எழுப்பிட்டு வராங்க. இந்த நிலையில் சட்டசபை கூட்டத்தொடர் பரபரப்பாக நடைபெற்று வருது. நேற்று முதல்வர் ஸ்டாலின் மற்றும் எடப்பாடி பழனிசாமி இடையே கரூர் கூட்ட நெரிசல் விவகாரம் தொடர்பாக காரசார விவாதம் நடைபெற்றது. அதிமுகவினர் சட்டசபையில் தர்ணா செய்யும் அளவிற்கு சூழல் சென்றது. இதன்பின் வெளிநடப்பு செய்த எடப்பாடி பழனிசாமி தமிழக அரசு மீது கடுமையான குற்றச்சாட்டுகளை முன்வைச்சார். இந்த நிலையில் சட்டசபை கூட்டத்தொடரின் 3வது நாள் கூட்டம் தொடங்கியிருக்கு. இந்த 3வது நாள் சட்டசபை கூட்டத்திற்கு அதிமுக எம்எல்ஏக்கள் பலரும் கிட்னிகள் ஜாக்கிரதை என்ற அடைமொழியோடு கூடிய ஸ்டிக்கரை அணிந்து வந்திருக்காங்க. இதனால் இன்று கிட்னி திருட்டு விவகாரத்தை அதிமுக விவாதிக்க போவதா திட்டமிட்டு இருப்பதா நமக்கு உறுதியாக தெரிய வந்திருக்கு. இதனால் ஸ்டாலின் அவர்கள் ரொம்பவே கலக்கத்தில் இருக்காராம். ஏற்கனவே தவேகவுடைய கரூர் விவகாரத்தில் ஸ்டாலினோட மண்டை உருண்டுட்டு இருக்கு. இப்போ இந்த கிட்னி திருட்டு விவகாரத்தில் வேறு எதிர்க்கட்சிகள் கேள்வி கேட்க ஆரம்பித்ததுனால ஸ்டாலினுடைய நிலைமை என்ன ஆகும் என்பது தெரியல. ஸ்டாலின் இதற்கெல்லாம் எப்படி விடையளிக்க போகிறாரு? தொடர்ந்து தமிழக மக்கள் அவரை ஆதரிப்பாங்களா? ஸ்டாலினால் தாக்குப்பிடிக்க முடியுமா? பொறுத்திருந்து தான் பார்க்கணும். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? உங்கள் கருத்துக்களை மறக்காமல் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள்.